வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் செஷன். இது AWS கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட்டோட சர்டிஃபிகேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஐஏஎம் யூசரை பற்றி பார்த்தோம், யூசர் குரூப் ரூல்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் போன வீடியோவில் ஐஏஎம் பாலிசின்னு என்னென்னு பார்த்தோம், என்னெல்லாம் டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது, ஜேசன் பாலிசி ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், வித் ஹேண்ட்ஸோனோட பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் என்ன, அந்த மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வச்சு நான் எப்படி என்னோட ரூட் யூஸரை MFAல லிங்க் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரியுங்க, நம்ம அந்த டாப்பிக்கை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம டாப்பிக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட இன்னைக்கு அஜெண்டா வாட் இஸ் MFA அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் MFA. ஸோ MFAனா என்ன? MFAனா மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். நம்ம வந்து இப்போ நார்மலாக நம்ம ஜிமெயில்னா கூகுளில் வந்து நம்ம லாகின் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம், 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் நம்ம ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஸோ வந்து ஒன்று வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அதே வந்து ஒரு 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனில் எதில் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள்லேருந்து ஒரு SMS வரும், அந்த SMS பேஸ்டு கோடு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பும், இல்லைனா ஒரு டெக்ஸ்ட் வாய்ஸ் கால் வரும். இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோம், அதான் வந்து மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் சொல்லுவோம். அது வந்து 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், இங்கே வந்து நம்ம மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் சொல்லுவோம். ஸோ AWS பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் நால என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தாச்சுன்னா, பாயிண்ட் நம்பர் 1, நம்மளோட அக்கௌண்ட் வந்து மோஸ்ட் செக்யூராக இருக்கும். ஸோ நார்மல் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் இல்லை நார்மல் செக்யூரிட்டி கீயை விட நம்ம MFA யூஸ் பண்ணால் செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் கூட அடிஷ்னலாக இருக்கும். எதனால செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும்னா, MFA மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு யூனிக் ஆதென்டிகேஷன் கோடு தான் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், ஒரே AWS அக்கௌண்ட்டில் இருக்கும். புதுசாக 2 யூசர் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேரும் MFAல இருக்கோம்னா 2 பேரோட MFA டிவைசஸும் டிஃப்ரெண்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். கரெக்டாக? அப்போ ஒவ்வொரு MFAலையும் வந்து ஜென்ரேட் ஆகிற கோடு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த யூனிக் கோடு வந்து AWS வந்து ஆல்வேஸ் இன்ஷியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அட் அ டைம் ஒரு யூசருக்கு ஒரு ஆதென்டிகேஷன் கோடு யூஸ் பண்ணி அவங்க லாகின் பண்ண முடியும். சரி, ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோட ரூட் கிரெடென்ஷியலை வந்து நான் டெஸ்க்டாப் எழுதி வச்சிருக்கேன், மிஸ் ஆயிடுச்சு, யாராவது காப்பி பண்ணிட்டாங்கனாலும் அவங்களால லாகின் பண்ண முடியாது. ஏன்னா லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது MFA கேட்கும். MFA இது என்னோட டிவைசஸ்லாம் இருக்கும். ஸோ MFAங்கிறது மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட நார்மல் கிரெடென்ஷியல்ஸ் கூட நம்ம மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் MFA யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் எனேபிள் பண்ணலாம். ஸோ MFAன்னு சொல்லிட்டு MFA கோடு எப்படி நான் ஜென்ரேட் பண்ணு கேட்டிங்கன்னா, MFA வந்து டிஃப்ரெண்ட் டிவைஸ் டைப்ஸில் வந்து AWS சப்போர்ட் பண்ணும். ஒன்று வந்து விர்ச்சுவல் MFA டிவைஸ். விர்ச்சுவல் MFA டிவைஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மல் மொபைல் ஃபோனில் ஒரு மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணும். ஸோ இந்த மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்ளிகேஷனுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, கூகுள் ஆதென்டிகேட்டர். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ஆதென்டிகேட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கூகுள் ஆதென்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து MFA ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன சேம் எக்ஸாம்பிள், இப்போ நானும் இன்னொருத்தர் 2 பேரும் வந்து AWS அக்கௌண்ட் இருந்தாலும் MFA எனேபிள் பண்ணும்போது, ரூட் யூஸருக்கு எனேபிள் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிவைஸுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த MFA வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த MFA ஜென்ரேட் பண்ணியாச்சுன்னா MFAல எவ்ரி 1 minute ஒன்ஸ் வந்து 6 டிஜிட் நியூமரிக் கோட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த 6 டிஜிட் நியூமரிக் கோட் வந்து ஒன் டைம் தான் வரும். ப்ளஸ் இது 6 இது எந்த கான்ஃபிகரேஷன் 6 × 5 × 4 × 3 × 2 × 1 பெர்முடேஷன் காம்பினேஷனுங்கிற கான்செப்ட்லாம் இது வந்து ஆக்சுவலி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே இது வந்து யூனிக்காக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, MFA டிவைஸில் ஃபர்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் MFA டிவைஸ். விர்ச்சுவல் MFA டிவைஸுங்கிறது நத்திங் பட் ஏ சாஃப்ட்வேர் மொபைல் ஆப் வித் MFA ஆதென்டிகேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆதென்டிகேட்டர். செகண்ட் ஒன் பார்த்தாச்சுன்னா U2F செக்யூரிட்டி கீ. U2F செக்யூரிட்டி கீங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு USB டிவைஸ். உங்கள் கையில் ஒரு USB டிவைஸ், அந்த USB டிவைஸ் வச்சு நீங்கள் உங்களை ஆதென்டிகேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா 2 யூஸ் கேஸ் என்னால் சொல்ல முடியும். ஒன்று வந்து நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்க ஆதென்டிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் சிம்பிளாக போனால் நம்ம நார்மல் ரேஷன் கடையில் நம்ம போயாச்சுன்னா நம்ம ஒரு டிவைஸ் இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனலைசரில் போய் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சுன்னா அது ஆதார் கார்டில் இருக்க ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அது அப்ரூவ் பண்ணும். ஸோ U2Fங்கிறது நத்திங் பட் ஒரு USB பேஸ்டு ஹார்ட்வேர் டிவைஸ். அது ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த அந்த USBல கொடுத்துருக்க சைன் இன் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பேங்கிங், இன்னொன்று ரேஷன் கடை சொன்னேன். அடுத்தது வந்து ஹார்ட்வேர் MFA டிவைஸ். ஹார்ட்வேர் MFA டிவைஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம இதில் நிறைய பேர் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களை பார்த்துருவோம், கையில் ஒரு கீ, நம்ம நார்மல் பைக் கீ இல்லைன்னா கார் கீழே வந்து ஒரு கீ செயினில் வந்து ஒரு சின்ன கீ மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் வந்து எப்போ பார்த்தாலும் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா?
அதுதான் ஹார்ட்வேர் MFA டிவைஸ். எப்பவுமே தனியாக இதுக்குன்னு சொல்லி தனியாக டிவைஸ் ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. அந்த டிவைஸ் வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸ் இல்லைனா 1 minute ஒன்ஸ் வந்து அந்த கோடு அந்த 6 டிஜிட் நம்பர் எப்போ பார்த்தாலும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த நம்பரை யூஸ் பண்ணாதான் வந்து அவங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற மெஜாரிட்டி பேர் வந்து இது வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ MFA நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். MFA வந்து என்னென்ன டிவைஸ் டைப்ஸில் MFA நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இன்னொன்று AWSல வந்து SMS பேஸ்டு மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த இதில் MFA என்னென்னு பார்த்துருக்கோம், என்னென்ன டைப் ஆஃப் டிவைசஸில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தலாம். இப்போ என்னோட AWS ரூட் யூஸருக்கு MFA நான் எனேபிள் பண்ணலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த யூஸருக்கு MFA எனேபிள் பண்ணி கூகுள் ஆதென்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி MFA கான்ஃபிகர் பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஐஎம் யூஸருக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட யூசர் நேம் யூசர் அக்கௌண்ட் இருக்கும்ல, அந்த யூசர் அக்கௌண்ட்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் போயிடுங்க. செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ்ல உங்களுக்கு மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ஒரு டேப் இருக்கும். அந்த மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் போயிட்டீங்கன்னா ஆக்டிவேட் MFA பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் MFA டிவைஸ் போறீங்களா. விர்ச்சுவல் MFA டிவைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட்ஸ் அ மொபைல் ஆப். நான் வந்து விர்ச்சுவல் தான் போகிறேன். யூடிஎஃப்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விர்ச்சுவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விர்ச்சுவல் செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து காம்பேட்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து கூகுள் ஆதென்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ QR கோடு வச்சு நம்ம வந்து நம்ம கூகுள் ஆதென்டிகேட்டரில் அது எனேபிள் பண்ண போகிறோம். லெட் மீ டூ தட். என்னால் மொபைல் கேஷ் பண்ண முடியல, அதனால தான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேனு QR கோடில் போயிட்டு நான் வந்து இந்த QR கோடு ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ QR கோடு ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணோன்னே எனக்கு வந்து டோக்கன் ஐடி ஜென்ரேட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டோக்கன் ஐடி ஃபஸ்ட்டு கொடுக்கேன். MFA கோடு 152422958. அடுத்த MFA கோடு வந்து 1 மினிட்டுக்கு அப்புறம் தான் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனால் அந்த கோடு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். லெட்ஸ் ப்ரொவைட் MFA கோட் 2. ரெண்டு கோடு கொடுத்தாச்சு. அசைன் MFA. ஸோ என்னோட விர்ச்சுவல் MFA வந்து கான்ஃபிகர் ஆயிடுச்சு டியூரிங் சைனிங். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா லாக் அவுட் பண்ணிட்டு ரூட்டில் நான் லாக்இன் பண்ண போகிறேன். ஸோ லாக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ரூட்டில் லாகின் பண்ணலாம். லாக் பேக் இன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ரூட் ஆக்சஸரை லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் access code C467. இதுதான் பெரிய தலைவலியாக இருக்கு. நம்ம எது கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. சப்மிட். ஓகே, என்னோட ரெகுலர் பாஸ்வேர்ட். சைன் இன். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு MFA கோடு வந்துருச்சு. பார்த்தீங்களா, இப்போ இந்த MFA கோடுங்கிறது நம்ம கூகுள் ஆதென்டிகேட்டர் போயிட்டோம்னா அதில் AWSக்கு ஜென்டர் அந்த கோடை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ 980410. சப்மிட். ஸோ சைன் ஆயிடுச்சு. வித் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் இல்லாமல் என்னோட ஒரு அடிஷ்னல் கையில் இருக்க டிவைஸ் வச்சு கூட என்னால் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுறதா மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன். ஹோப் இந்த மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ப்ளஸ் மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் என்ன, அது எப்படி நமக்கு செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும், என்னெல்லாம் டைப் ஆஃப் டிவைசஸ் வந்து மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷனில் AWS சப்போர்ட் பண்ணுதுங்கிற நம்ம பார்த்து வித் சம் எக்ஸாம்பிள்ஸோட எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம அதை டவுட் கிளாரிஃபை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு சாப்டரில் நம்ம திருப்பி பார்க்கலாம்.